நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நன்மையாக அது மாறிவிடுகிறது. இப்படிதான் சங்கீத புஸ்தகத்தின் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் ஒரு விசேஷித்த செய்தியை அவர் சொல்லுகிறார். 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது தன் அனுபவத்தில் தேவனுடைய மகத்துவமுள்ள அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுவதை நாம் காணலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். பார்த்தீர்களா? சிறுமையும் எளிமையுமானவனாய் தாவீது ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் எப்போதும் தன்னை உண்டாக்கிய இஸ்ரவேலின் தேவனையே தேடியதின் விளைவு தேவன் தாவீதின் நினைவாகவே இருந்தாராம். ஆகவே தாவீதை அவருடைய சகோதரர்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்து அந்த தேசத்தின் மகாராஜாவாக தேவன் உயர்த்தினார். எத்தனையோ பாடுகள், எத்தனை எரிச்சல்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை எதிரிகள் தாவீதுக்கு எழுப்பினார்கள். எல்லார் கட்டுக்களிலிருந்தும் எல்லா எதிரியின் சூழ்ச்சியிலிருந்தும் தேவனே தாவீதை விடுவித்தார். என் அன்பான தேவ ஜனங்களே, நாமும் கூட சிறுமையும் எளிமையுமான நேரத்திலும் கூட நம்மை உண்டாக்கிய நம்முடைய தேவனை நாம் எப்போதும் இரவு பகலும் நாம் தேடும்போது தேவன் நம் நினைவாகவே இருக்கிறார். எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை விடுவித்து எல்லா எதிரிகள் மத்தியிலும் நம்மை உயர்த்தி நம்ம உயர்ந்த சிங்காசனத்தில் வைத்து மகிமைப்படுவதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் நினைவாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசுவின் சமூகத்தை எப்பொழுதும் நீங்கள் தேடுங்கள். எல்லார் மத்தியிலும் தேவன் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள நேச கர்த்தாவே, எத்தனை மகத்துவமுள்ள தெய்வம், எத்தனை பெரிய கடவுள். சிறுமையும் எளிமையுமானவர்களையே நீ நினைக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்டவனாய் தாவீதை உயர்த்தி மகாராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார வைத்தீர். ஆமாண்டவரே, இன்றைக்கும் அப்படித்தான். நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் சிறுமையும் எளிமையுமானவர்கள், தூசையிலும் சாம்பலிலும் இருந்தவர்கள். எங்களை நீ நினைத்தீர். உமது உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். இன்றைக்கு ஆண்டவரே, எல்லா தேவஜனங்கள் மத்தியிலும் உமது ஆசீர்வாதத்தின் சந்ததிகளாக நாங்கள் எல்லோரும் எழும்பி நிற்கும்படி நீ செய்திருக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்படியாக நீ நினைத்து கர்சனையோடு உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஜெயம் கொடுக்கிறீர். முகங்களை பிரகாசிக்க வைக்கிறீர். அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறீர். உமக்கே மகிமை அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.